விஸ்டம் கோச் நிறைய பேர் வந்து இந்த விஸ்டம் கோச்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது இந்தியாவில் ஒரு 3-4 பிளேசஸில் இருக்குது. நான் ஒரு விஸ்டம் கோச் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கே இருந்துன்னா பெங்களூர்லேருந்து மேங்களூர். இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற எல்லா பீக்ஸும் வரும், சூப்பராக இருக்கும். குதிரைமுக்கு வரும், நெத்திவதி அதெல்லாம் கவர் ஆகும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. பட் இட் வாஸ் அ குட் ட்ரிப். எல்லாத்துக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இது எப்போ போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். மீன்ஸ் நான் வந்து சீசன்லாம் சொல்ல வரல, எந்த ஏஜ் சொல்கிறேன். எந்த ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கிற ஏஜுக்கே போகணும். ஏன்னா நான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வேர் எல்டர்லி பீப்புள்ஸ், லைக் 50+ பீப்புள்ஸ். 50 ஏஜ்க்கு அப்புறம் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்த கப்புள்ஸ். அவங்கெல்லாம் பார்க்குறக்கு அழகாக தான் இருந்துச்சு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த ஏஜுக்கு அப்புறம் அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் த பிட்டர் ஃபேக்ட் இஸ் தட் இஸ் நாட் த ரைட் ஏஜ். 50+ மேலே அவங்களால வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மகிட்ட எனர்ஜி அந்தளவுக்கு இருக்காது. மேக்ஸிமம் ஆஃப் த கப்புள்ஸ் அங்கே என்னாச்சு அப்படின்னா எல்லோரும் பாதியிலே தூங்கிட்டாங்க. ஒரு பாதிக்கு மேலே தான் வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பியூட்டியே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு சீட்டு கரெக்டாக இல்லை, 3 பேர்த்துக்கும் ஆப்போசிட் உட்கார்ற மாதிரி. நாங்கள் ஒரு கப்புள்கிட்ட போயிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணோம், நாங்கள் குரூப்பாக வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த சீட் கொடுத்துருங்க, நாங்கள் ஆப்போசிட்டுக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு அந்த சீட் கொடுக்குறோம், நீங்கள் கப்புளாக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு. இட் இஸ் எ ரெக்வெஸ்ட். நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, இட்ஸ் எ ரெக்வெஸ்ட். அந்த கப்புள் வந்து இல்லை, நாங்கள் அந்த சீட் எங்களுக்கு செட் ஆகாது, இங்கே தான் வியூ கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, இட் வாஸ் அக்செப்டபிள். ஏன்னா அவங்க சீட்டு அவங்க வியூ அப்படின்ட்டு நாங்களும் ஒன்றும் பெருசாக பேசல, விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, முக்கியமான அந்த சீனரிஸ்லாம் வர்றப்போ அவங்க 2 பேரும் செம்ம தூக்கம், ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துட்டு இதுக்கு எங்களுக்கு சீட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்லையேடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் அது அந்த சீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகலை, பார்த்துட்டு வந்த எங்களுக்கும் யூஸ் ஆகலை. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப தள்ளி போட வேணாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணுங்கள். உங்கள் கை கால்லாம் வந்து எனர்ஜியாக இருக்கிறப்பவே பண்ணுங்கள், உங்கள் மைண்டு எனர்ஜியாக இருக்கிறப்பவே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஒரு குட் மெமரிஸாக அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த ரைடுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, உடம்பு சரியில்லை, வாந்தி வருது, பேதி போகுது அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மெமரியான ஒரு ஜேர்னியாகவே இருந்திருக்காதுல்ல. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள்.